ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை அடுத்து பல இடங்களில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், இதனால இந்தியாவுக்கு ஏதாவது முன்னெச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கா? என்ன விவரம்? லவனே, இதுவரை இந்தியாவிற்கு எந்த எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை. ஆனால் ஜப்பானில் பெரும் பகுதிகளுக்கு, குறிப்பாக மத்திய ஜப்பான் பகுதி மற்றும் வடக்கு ஜப்பான் பகுதிகளுக்கு தற்போதும் இந்த சுனாமி எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. இஷிகைவா அப்படிங்கிற பகுதியில தான் இந்த எபிசென்டர், அதாவது 7.4 அளவிலான அந்த ரிக்டர் அளவிலான அந்த நிலநடுக்கமானது ஏற்பட்டது. அந்த இஷிகைவா பகுதியில தற்போது அலைகள் சுமார் 5 மீட்டர் அளவுக்கு அந்த கரையை தாக்கி வருவதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதாவது சுனாமி அப்படின்னு பாக்குறப்போ ஒரு மீட்டர்ல வரக்கூடிய அந்த அலையும் கூட உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். சுமார் 5 மீட்டர் அப்படிங்கிறப்போ அது வந்து வேகத்திலையும் அந்த 5 மீட்டர் அளவில் வரப்போ இது பெரும் சேதத்தையும் உயிரிழப்பையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதா உலகளவுல அது ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கு. அதனால இப்போ இந்த குறிப்பாக இந்த மத்திய பகுதி, மத்திய ஜப்பான் பகுதி, அதே போல வடக்கு ஜப்பான் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், கரையோடு இருக்கக்கூடிய மக்கள் வந்து உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கும் உயரமான இடங்களுக்கும் உடனடியாக அங்கிருந்து அகன்று செல்ல வேண்டும் என்றும் ஜப்பான் அரசு தற்போது அந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இன்னும் அதாவது பெரும்பாலான அந்த கோஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய ஜப்பான் முழு பகுதிகளுக்கும் அந்த சுனாமி எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. அதே போல அந்த ஜப்பான் அந்த நிகாட்டா அப்படின்னு ஒரு பகுதி, அதுதான் இந்த இஷிகைவா பகுதியில் அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் தற்போதுக்கு எந்த சேதத்தையும் ஏற்படலை அப்படின்னு சொல்லி ஜப்பான் அரசு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த நிலநடுக்கத்துல நம்ம பார்த்திருக்கோம், இந்த டைச்சி ஃபுகுஷிமா பிளான்ட்ல இந்த சுனாமினால ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டது. ஆனால் தற்போது இந்த நிகாட்டா அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் அந்த நியூக்ளியர் பிளான்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படலை அப்படின்னு ஜப்பான் அரசு தெரிவிச்சிருக்கு. தற்போது இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களை உடனடியாக வெளியேற்றும் பணிகள்ல ஜப்பான் அரசானது ஈடுபட்டு வருது. இந்த காட்சிகள்ல நம்ம பார்த்தா நமக்கு அங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதம் என்ன என்பதை நம்ம ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும். அதை நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த அலைகள் தற்போது கரையை தாக்க தொடங்கி இருக்கிறது. இந்த இஷிகைவா பகுதியில 5 மீட்டர் அளவுக்கு வந்திருக்கு. மற்ற பகுதிகளிலும் இந்த சுனாமி வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது வடக்கு மற்றும் மத்திய ஜப்பான் பகுதியில் சுமார் 3 மீட்டர் அளவுக்கு இந்த சுனாமி அலைகள் எழக்கூடும், அது கரையை தாக்கக்கூடும் என்றும் இந்த வார்னிங் ஆனது, எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கு. தற்போது போர்க்கால அடிப்படையில் அதாவது இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த அதாவது கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை உடனடியாக வெளியேற்றும் பணிகள்ல ஜப்பான் அரசு ஈடுபட்டு வருகிறது. இன்னும் அதே போல பல கட்டிடங்கள் சேதமடைஞ்சிருக்கு. அது தொடர்பான முழு விவரங்கள் இதுவரைக்கும் தெரியல. ஆனால் நம்ம காட்சிகள்ல பார்க்க முடியும். அங்கங்க இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள் மூலியமா இருக்கக்கூடிய அந்த காட்சிகள்ல நம்ம பார்க்க முடியும். அந்த கட்டிடங்கள் பல இடங்கள்ல இடிஞ்சு விழுந்திருக்கு. அதே போல மக்கள் இந்த பாதுகாப்பான இடங்களுக்கும் புலம்பெயர்ந்திருக்காங்க. அதே போல இது ஒரு எர்த்குவேக், அதாவது முதல் 7.4 ரிக்டர் ஸ்கேல்ல முதல் அந்த நிலநடுக்கமானது ஏற்பட்டது. அதை தொடர்ந்து சப்சிக்வெண்டா ஒரு 6 ரிக்டர் ஸ்கேல் அளவுல இரண்டாவது நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதே போல தொடர்ந்து அங்க ஜப்பான்ல அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு வருவதாக மக்கள் இந்த ஓபன் ஸ்பேசஸ்ல தஞ்சம் அடைந்திருக்காங்க. அதே பாதுகாப்பான பகுதிகளிலும் நகர தொடங்கியிருக்காங்க. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி முகிலன்.